ஹே ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னோடய பேக்கிங் ஸ்டோரியை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நான் எங்கேயுமே போய் பேக்கிங் படிக்கவே இல்லை. நான் அதுக்குள்ளே மெட்டீரியல்ஸ் மட்டும் நான் கடையில் வாங்கிக்கிட்டேன் என்னெல்லாம்னு தெரிஞ்சுக்கிட்டு. ஆனால் நான் ஒரு பைசா கூட செலவில்லாமல் யூடியூப்பில் தான் நான் பேக்கிங் படித்தேன். அது எப்படி, எவ்வளோ நாளில் படித்தேன், அதெல்லாம் பற்றி நான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் ஒரு 11 to 10 இயர்ஸாக ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். எனக்கு வீட்டில் இருந்துச்சு சம்திங் ஏதாவது ஒன்று பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அந்த டைமில் தான் நான் பேக்கிங் படித்தேன். சும்மா யூடியூப்பில் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பேக்கிங் பண்ணுற வீடியோஸ்லாம் வரும்ல, அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது தான். எல்லாமே கேக்னால் ரொம்ப பிடிக்கும், அது வேறு டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் கேக் கற்றுக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு இது ஒரு ரீசன். அப்புறம் ஒரு மெயின் ரீசன் என்னென்னா, என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே வரும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பர்த்டே நியூ இயர் வரும்போது ஹஸ்பண்ட் பேக்கரிலேருந்து கேக் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் அவங்க பர்த்டேக்கு எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க தெரியாது. அப்போல்லாம் எனக்கு இந்த ஸ்விக்கி எல்லாம் யூஸ் பண்ண தெரியாது. என்ன சொல்கிறது, நான் ஒரு நார்மல் எதுவும் தெரியாத ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஓகேவா? அதனால் எனக்கு தனியாக ஜிபே இருக்காது, எனக்கு ஸ்விக்கி யூஸ் பண்ண தெரியாது, ஆன்லைன் ஷாப்பிங் எதுவுமே பண்ண தெரியாது. அந்த மாதிரி இருந்த ஒரு நார்மல் பொண்ணு தான் நான். அப்போது அவங்க பர்த்டேக்கெல்லாம் ஏதாவது கேக் பண்ணணும், ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், எதுவுமே பண்ணுறதில்ல. அப்போ எனக்கு ஒரு கில்ட் ஆச்சு. அவங்க எனக்கு எப்போவுமே பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாருக்குமே பண்ணுறாங்க, நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் நான் கேசரி இருக்குல்ல, அதை பண்ணி டிஃபன் பாக்ஸில் நல்லா இது பண்ணிக்கிட்டு அதை கமத்துனா அழகாக கேக் ஷேப்பில் வரும். அதில் இந்த முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஹாப்பி பர்த்டே ஹார்ட் அதெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த டைம் கொடுத்துட்ருந்தேன். அப்புறமா தான் கேக் வீடியோஸ் அப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. வீட்டிலையே ஓவன் இல்லாமல் டின் இல்லாமல் கேக் செய்யலாம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு அது டிஃபன் பாக்ஸ்லேயே பண்ணுவாங்கல்ல, குக்கரில். அந்த மாதிரி கேக் வீடியோஸ் அப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் அப்போ தான் அந்த கேக்கெல்லாம் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இனி நெக்ஸ்ட்டு வர ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு நம்ம கேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு ஸ்பஞ்ச் பண்ணேன். ஸ்பஞ்ச் பண்ணப்போ எனக்கு ஃபஸ்ட்டு நல்லாலாம் வரல. ஒரு மாதிரி அது என்ன சொல்கிறது, ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி வந்துச்சு. அது எனக்கு ஃப்ளாப் ஆச்சு. அதோட பிக்சர் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அப்புறம் இதை நான் அடிக்கடி செஞ்சு பார்ப்பேன். ஃபைனலாக ஒன் டைம் எனக்கு கரெக்டாக ஸ்பஞ்சு கரெக்டாக வந்துச்சு. அதாவது யூடியூப்பில் சொல்கிற இந்த மெஷர்மெண்ட், இந்த கப் சைஸில் சொல்லுவாங்கள்ல, நீங்கள் இந்த டம்ளருக்கு இவ்வளோ பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணிக்கிட்டே இருந்தேன். அடுத்து நெக்ஸ்ட் டைம் நல்லா வந்துச்சு. அப்புறம் என்னது, மைதா மாவில் செய்கிறது, ரவையில் செய்கிற கேக்கு, அப்புறம் குலாப் ஜாமுன் மாவில் செய்கிற கேக்கு. சும்மா கேக் செய்கிறது தான் என் வேலை. அப்படி செஞ்சு எனக்கு நான் வச்சுருந்த நல்ல டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்க பாத்திரம் எல்லாம் கரிச்சு நாசாக்கியிருக்கேன். அதெல்லாம் ஒரு பெரிய கதை. அதுக்கப்புறமாட்டு இப்படி தான் ஒரு டைம் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சூப்பராக கேக்கும் வந்துச்சு. இனி எடுத்து கேக்குக்குள்ளே க்ரீம் வேணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது, நம்மள்ட்ட தான் ஒரு டூல்ஸும் இல்லை. அப்போது நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க, அதாவது பீட்டர் இல்லாமலேயே விப்பிங் க்ரீம் இல்லாமலேயே உங்களுக்கு கேக் செய்ய சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முட்டையிலேயே விப்பிங் க்ரீம் செய்யலான்னு. ஐயோ கடவுளே, நான் முட்டையை போட்டு அடித்து மிக்சியில் போட்டு அடித்து முட்டை சீனி எல்லாம் போட்டு அடித்து பார்ப்பேன். எனக்கு விப்பிங் க்ரீம் வரவே வராது. ஆனால் வீடியோஸில் மட்டும் அவங்களுக்கு எப்படி வருதுன்னே தெரியாது. அப்புறம் அதெல்லாம் ஃப்ளாப் ஆகும். அப்புறம் இருக்க க்ரீமை மட்டும் வச்சு கடையிலேருந்து டேரி மில்க் இதெல்லாம் வாங்கி மெல்ட் பண்ணி அதுக்கு மேலே ஊற்றி ஜெம்ஸ் முட்டையெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி அந்த மாதிரி கொடுத்தேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் அதை ஹாப்பியாக தான் சாப்பிட்டாங்க. நீ ட்ரை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அவங்க மனசில் என்ன இருந்துன்னு தெரியாது, ஆனால் அது எங்களுக்கு ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான். அதுக்கப்புறமாட்டு அப்படியே அந்த ஒரு வருஷம் அப்படியே போச்சு. அடுத்து நெக்ஸ்ட் இயர் ஆகும்போது நான் அவங்கக்கிட்ட ஓப்பனாகவே கேட்டேன், எனக்கு கேக் பண்ணக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நம்ம ஒரு ஓடிஜி அல்லது ஓவன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்போ நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நான் குக்கரில் வச்சு கறிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பாவம் பார்த்து எனக்கு ஒரு ஓவன் வாங்கி கொடுத்தாங்க. ஓவன் வாங்கின பிறகு நம்ம இன்னும் சும்மா இருப்போமா, ஓவன் வாங்கின அன்னைக்கே கேக் செஞ்சாச்சு. ஓவன் வாங்கி தந்த பிறகு ஒரு நாளைக்கு என் ஹஸ்பண்டை இழுத்துட்டு போய் பேக்கிங் மெட்டீரியல்ஸ் ஷாப் இருக்குல்ல, அங்கே போய் பேக்கிங் மெட்டீரியல்ஸ்குள்ளே எல்லா திங்ஸும் நான் வாங்கினேன். ஓவன், ஸ்பேச்சுலா, அப்புறம் பேலட் நைஃபு, அதாவது யூடியூப்பில் நம்ம நிறைய இதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு கப்ஸு, அப்புறம் பைப்பிங் பேக்கு, அப்புறம் நாசில்ஸு, எல்லா ஐட்டம்ஸும் வாங்கிட்டு வந்துட்டு அடுத்து ஒவ்வொன்றா நான் கேக்கெல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு எல்லாமே சூப்பராக வந்துச்சு, எதுவுமே ஃப்ளாப்பே ஆகலை. சில நேரம் கேக் மட்டும் என்னென்னா எனக்கு குழிவாக வரும், அது மட்டும்தான் எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது போக போக எனக்கு எல்லாமே நார்மலாகவே வந்துச்சு. நான் அது ஒரு பெரிய ப்ரோ பேக்கர் மாதிரி நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு.
ஏன்னா குக்கர்லேயே நிறைய வாட்டி பண்ணி எனக்கு அதுலேயே நான் ஹிட் ஆகிட்டேன். அப்புறம் ஓவனில் பண்ணும்போது எனக்கு சூப்பராக வந்துச்சு. அப்புறம் அந்த கேக்கை நாங்கள் காஃபியில் முக்கி சாப்பிட்றது அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதே போல் இன்னொரு வீடியோ தான் நான் யூடியூப்பில் பார்த்தேன். என்னென்னா பீட்டர் இல்லாமலே விப்பிங் க்ரீம் வச்சு நம்ம வந்து மிக்ஸி யூஸ் பண்ணி நம்ம வந்து கேக் பண்ணலாம் அந்த மாதிரின்னு. நானும் அதை நம்பிக்கிட்டு அவர் அடுத்த நெக்ஸ்ட் இயர் பர்த்டே ஓகேவா, நெக்ஸ்ட் இயர் பர்த்டேக்கு நான் அந்த மாதிரி கேக்லாம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு பீட்டர்லாம் தேவையில்லை, மிக்ஸியில் வச்சே பண்ணுறாங்க, நான் அது ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. விப்பிங் க்ரீம் கூலிங்காக இருக்குது. அப்புறம் வந்து மிக்ஸியை வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு, எல்லாமே கூலிங்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் அடிக்கிறேன், எனக்கு வந்து க்ரீம் வந்து அதாவது அந்த ஸ்டிஃப் பிக்ஸாக எனக்கு வரல. அப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, இதெல்லாம் சும்மா உருட்டு, இதுக்கெல்லாம் இந்த மிக்ஸியெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு நான் என்ன க்ரீம் யூஸ் பண்ணணும் அதை வச்சு ஓவராக ஏதோ மேனேஜ் பண்ணி அன்றைக்கி பர்த்டேயும் கொண்டாடியாச்சு. அப்புறம் வந்து நான் இப்படிலாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறத கண்ணாலேயே பார்த்துட்டு எனக்கு வந்து பீட்டர் வாங்கி தந்தாங்க. உனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, நீ பீட்டர் வச்சு யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்புறமாட்டு பீட்டர் வச்சு சூப்பராக ஒரு கேக்லாம் பண்ணி அது வீட்டுக்கு தான் பண்ணி நாங்கள்லாம் சாப்பிட்டோம். பீட்டர் வாங்கின பிறகு வந்து நான் வந்து நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், எவ்வளோ நேரம் பீட் பண்ணணும், அந்த க்ரீம் எல்லாம் என்ன டெம்பரேச்சரில் இருக்கணும், எல்லாமே பார்ப்பேன். ஐசிங் சுகர்னால் என்ன எல்லாமே டீட்டெயிலாட்டு நான் எல்லாமே யூடியூப் சேனலில் பார்த்து தான் நான் எல்லாமே கற்றுக்கிட்டு எல்லாமே வீட்டில் அப்ளை பண்ணேன். அதுவும் நிறைய வாட்டிலாம் நான் ட்ரை பண்ணது கிடையாது. ஏதாவது ஒன் டைம், ஏன்னா நம்ம க்ரீம் வாங்குகிறோம்ல, க்ரீம் வாங்கி எல்லாமே நாமளே சாப்பிட்றோம், அந்த ஒரு கில்ட்டு வேறு இருக்கும். எல்லாமே காசு தானே. நான் அந்த விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பேன், ஓவர் செலவெல்லாம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைமே எனக்கு எல்லாமே நல்லா தான் வந்துச்சு. எனக்கு பெருசாக க்ரீமெல்லாம் என்றைக்குமே ஃப்ளாப் பண்ணது கிடையாது, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறமாட்டு கேக்கு நான் அந்த மாதிரி கேக்கெலாம் பண்ணி ஸ்டேட்டஸ் போடுறத தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து என் பையனோட ஸ்கூல்லேருந்து ஒரு 2 டீச்சர்ஸ் வந்து கேக் ஆர்டர் தந்தாங்க. அப்புறம் என் வீட்டு பக்கத்தில் இருந்து என் பையனோட ஃப்ரெண்டோட அம்மா அவங்க வந்து எனக்கு நிறைய கேக் ஆர்டர்ஸ் தந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் ஸ்பெஷலாக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி ரொம்ப தெரிஞ்சவங்க மட்டும் கேக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறமாட்டு இது கொஞ்ச நாள் கண்டினியூஸ் ஆகிக்கிட்டே தான் இருந்துச்சு. நான் ஒரு 7 கேக்ஸு நான் வெளியே வந்து சேல் பண்ணியிருப்பேன். அப்புறம் வந்து எனக்கு வந்து வெளியே நிறைய பேர்கிட்ட நான் கேக் பண்ணுறேன், எனக்கு வந்து ஆர்டர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் நம்மள்ட்ட கொஞ்சம் தூரமாக தெரிஞ்சவங்க இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்டலாம் சொல்லுவேன். அவங்களாம் கேட்கும்போது சரி சரின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து கேக் ஆர்டர்ஸ் தரவே மாட்டாங்க. எனக்கு வந்து நான் வந்து வீட்லேயே இருக்க ஒரு பர்சன், நிறைய காண்டாக்ட்ஸ்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லுவேன், எனக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவங்ககிட்டலாம் சொல்லுவேன். ஆனால் அவங்க வந்து எனக்கு பெருசாக கேக் ஆர்டர் தரதா இல்லை. அப்போது நான் நினச்சேன், நமக்கு வந்து இதுக்கெல்லாம் நிறைய காண்டாக்ட்ஸ் தேவை, நம்ம வெளியெல்லாம் போகணும், அதனால தான் நமக்கு இதெல்லாம் ஆர்டர்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வீட்லேயும் பெரிய அளவில் சப்போர்ட் கிடையாது. வீட்டில் சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப கம்மியாக இருக்கனால நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுற அந்த ஐடியாவையும் சுத்தமாக மண்டிலேருந்து நான் எடுத்துகிட்டேன். என் பையனோட ஃப்ரெண்டு குட்டி பையன்தான் ஆண்டி பர்த்டேக்கு ஒரு கேக் செஞ்சு தரணும்னு ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டான். ஸோ அவனுக்கு தான் இந்த கேக் செஞ்சுட்ருக்கேன். நான் இது வரைக்கும் நிறைய கேக் பண்ணியிருக்கேன். நான் அந்த ஃபோட்டோஸில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் நான் செஞ்ச கேக்கு. இந்த எல்லா கேக்குமே என்னோடய ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் செஞ்ச கேக்கு, எல்லா மாடல்ஸுமே. இது எனக்கு எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல். நான் பத்திரமா சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஸ்டோரி கேட்ட போல் இருந்திருக்கும். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர்.